Hi, hello மக்களே. இந்த வீடியோல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். Vivo என்ன மாடல்னு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். பாத்துக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டன் அழுத்திட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம போடுற அன்பாக்சிங், ரிவ்யூ, ஸ்டோரிஸ் அண்ட் டெக் நியூஸ் எல்லாமே இந்த சேனல்ல தான் வரும். உங்களுக்கு உடனுக்குடன் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் போடுற ரிவ்யூ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Vivo Y31 தான் இந்த ஃபோனோட மாடல். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB தான் பேசிக் மாடலே உங்களுக்கு வரும். இதுக்கு மேலே 4GB ரேம்லாம் இல்லை, 6GB ரேம் 128GB தான் அது மொத்தமாகவே வருது. இதோட ப்ரைஸு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே Vivo 31 க்ளீனாக போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது இதில் இருக்குது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு மக்களே. இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். யூசர் மேனுவல் இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்டார் வேல்யூலாம் போட்டிருக்கு. நம்ம பார்த்துடலாம் இதில் என்னென்ன போட்டிருக்குன்றதும் போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் இருக்குது, அதை இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதோ நம்ம மொபைல் பாருங்கள் பாய்ஸ், ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் கேமரா செட்டப்பே நல்லாயிருக்கு. இதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துடலாம் இது என்னென்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்னென்னு கெஸ் பண்ணுங்க காய்ஸ். இது ரெண்டும் என்னென்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. Vivo கம்பெனிலேருந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு. பாருங்க, USB நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. Vivoவோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வாட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ், பார்த்துக்குங்க. ஸோ ஓவரால் இம்ப்ரெஷன் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பாக்ஸ்குள்ளே எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த யூசர் மேனுவலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்கும், ஒரு சார்ஜர், ஒரு USB கேபிள், ஒரு கேஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கேஸு, பின்னு நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கேஸ் காமிக்கல. ஒரு சிம் எஜெக்டர் பின்னு, ஒரு வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைடு தான் நமக்கு ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு. ஒரு ஹெட்செட் தந்திருக்காங்க நமக்கு. ஒரு ஹெட்செட் ஒன்று தந்திருக்காங்க. எல்லா சாம்சங்லலாம் இப்போ தர்றதே இல்லை ஹெட்செட்டு, பட் Vivoவில் தர்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதுவும் இல்லாமல் இதில் சார் ரேட்டிங் போட்டிருக்காங்க நமக்கு. சார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 0.87 வாட்ஸ் இருக்குது நம்ம ஹெட்டுக்கும் பாடிக்கும். இதை நம்ம ஃபோன்லேயும் செக் பண்ணிடலாம். இது குயிக்காக நம்ம வந்து மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 16 மெகாபிக்சல், அதாவது மொபைல் ஃபோனு, மொபைலோட ப்ராடக்ட் மாடல் போட்டிருக்கு V2036ன்னு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் வருது. ரியர் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் வருது. ப்ளஸ் 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் வருது. வைட் ஆங்கிள் நமக்கு இந்த மொபைலில் கொடுக்கல, அதுவே பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருக்கும். பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு போதுமானதான் நினைக்கிறோம். அப்புறம் வந்து இதில் நமக்கு டிஸ்பிளே என்ன டைப்லாம் போடல. இது என்ன டிஸ்பிளே அப்படின்றத பார்த்துடலாம். பின்னாடி வந்து ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு சிம்மை கழட்டிக்கலாம். எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, குயிக்காக எத்தனை ஸ்லாட் இருக்குது மொபைல் பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், நம்ம மேலே டாப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே எங்கேயுமே அந்த இது இல்லை. ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன் நான்.
பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது நமக்கு சிம் எஜெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம சிம் எஜெக்ட் பண்ணிடலாம். சிம் எஜெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா சிம் இது பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ இது கொடுத்துருக்காங்க. இந்த சிம்மு உங்களுக்கு தெரியும். இந்த 2 சிம்மும் போட்டுட்டு இங்கே SD கார்டு கொடுக்கறதுக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து 2+1 கார்டு. ஸோ நம்ம அடுத்ததாக வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். மொபைலில் வந்து பின்பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 3 கேமரா ப்ளஸ் 1 ஃப்ளாஷ் இருக்குது. இது 3மே பார்த்தீங்கன்னா X60 புதுசாக வந்திருக்கு ஒரு மொபைல் Vivo X60ன்னு. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிமிலர் டு X50யோட X53 50Yயோ என்னமோ ஒரு மாடல் இருக்குது. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ கேமரா செட்டப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த முறை Vivo வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு, சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இதாகிடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா Vivoன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. Vivoன்ற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வியூ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களோட ஓவரால் வியூவெல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து சார்ஜர் பாருங்கள். சார்ஜர் வந்து இந்த சைடு வந்து USB டைப்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே வச்சுக்கலாம் நம்ம விவோஸ்லலாம். C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகலைன்னா கீழே ப்ரோ ஃபோக்கஸ் ஆகல, கொஞ்சம் கரெக்டாக எடுங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து C டைப் சார்ஜரு. அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 வாட் சார்ஜர் வருது நமக்கு. 18 வாட்டு கொஞ்சம் கம்மி தான் எல்லா ஃபோன்லேயும் எடுத்துட்டோன்னா. பட்டு சாம்சங் விட கொஞ்சம் விவோட இது வந்து கொஞ்சம் கூட பெட்டராக கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் F41 ஒரு மாடல் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு இங்கே போட்டிருக்க மாட்டாங்க, பட் பாக்ஸில் போட்டிருக்காங்க நமக்கு. இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஹெட்செட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்செட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன்ஸாகவே இருக்குது. ஒயர்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த முறை Vivoன்ற இது போட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து ஆடியோ போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபோனோட டிஸ்பிளே பார்த்துடலாம். ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.58 இன்ச் கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் உள்ள IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ராபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து சாம்சங்லலாம் AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவோலையும் AMOLED டிஸ்பிளேவே கொண்டு வந்துருந்துருக்கலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இந்த மொபைல்ஸ்க்கெலாம். பட் வந்து இதில் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் ஆகுது நமக்கு. ஆல்ரெடி யூஸ்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். யூஸ் பண்ணனால நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கிராக் மாதிரி விழுந்துருச்சு. கண்டுக்காதீங்க பா. நமக்கு வந்து இப்போ பூட்டப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாஸ்வேர்டு தான் போடணும். ஃபோனு ஸ்டார்டிங் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி வந்துட்டுருக்குது. லோடிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பூட்டப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள் என் ஃபிங்கர் பாருங்கள். 1 செகண்ட் தான் ஆகுது. 1 செகண்ட் கூட இல்லை. பாருங்கள் வைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுது.
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் டிடெக்ஷன் ஒரு 1 செகண்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ்லாம் நல்லா கரெக்டாக டிடெக்ட் ஆகிக்குது. ஸோ நம்ம கேமரா ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி 48 மெகா பிக்சல் கேமரா. உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் நான் கொடுக்குறேன். சாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சாம்பிள் ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓவரால் ரிவ்யூ நம்ம பார்த்துருப்போம். நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா ப்ரோ, எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ரோ இந்த ஃபோனு, வேறு ஏதாச்சும் மொபைல் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள், இது அன்பாக்சிங் பண்ணுங்கள் அப்படின்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு. நீங்களும் சில கண்டென்ட் சொல்லலாம், நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஷவுட் அவுட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து இவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க, இன்னும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஷவுட் அவுட்ஸ் போடலாம் நம்ம சேனலில். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் vlog சேனல் கொண்டு வரலாம், கேமிங் சேனல் கொண்டு வரலாம். ஸோ காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கூடவே அழுத்தி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுயநலமாக இருக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஃபோன் யாராச்சும் வாங்குறதா இருந்தால் இந்த ஃபோனை வந்து ப்ரிஃபேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ப்ரிஃபேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா சொல்லாதீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. இதே ப்ரைஸ் பட்ஜெட்டில் இன்னும் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. இருந்தாலும் விவோன்றது ஒரு கம்பெனி, அதை பொறுத்து நீங்கள் உங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஓகே, பாய் காய்ஸ்.